சின்னம் அல்லது லோகோ என்று சொல்கிறார்கள். நம்மை காண வரும் ஒருவர் உடனடியாக நம் சின்னத்தை வைத்துத்தான் நம்மளை அடையாளப்படுத்துறாங்க. அப்போ இந்த சின்னம் என்பதிலே சிகப்பும் மஞ்சளும் வெற்றியை தருமா. மெக்டி அப்படின்னு ஒரு நிறுவனம், நம்ம உணவு நிறுவனம் அங்கங்க இருக்கு. சிகப்பும் மஞ்சளும் கலந்திருக்கும் அதோட வடிவத்துல. மிக பெரும் வளர்ச்சி. சீனாவின் தேசிய கொடியிலும் சிகப்பும் மஞ்சளும் உள்ளது. எனினும் சிகப்பும் மஞ்சளும் எல்லா நேரத்திலும் வெற்றியை தருமா எல்லோருக்கும் என்று சொல்லிவிட இயலாது. யானை இருக்கிறது. யானை தும்பிக்கை கீழ் நோக்கியவாறு சாந்தமாக இருப்பதை போல இருக்க வேண்டும். மேல் நோக்கிய தும்பிக்கையுடைய யானை அது ஒரு 45 பாகையிலே அந்த சின்னத்திலே மேல் நோக்கி இருந்தால் அது வேறு விதமான தன்மைகளையும் கொண்டது என்பது சில ஜோதிட கருத்தும் உண்டு. எனவே சின்னங்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது சற்று கவனமாக இருப்பது நல்லது. அதுதான் வெற்றியை தீர்மானிக்கும்.